நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழி தொடக்கமான 4 பிரபந்தங்களும் நமக்கு எப்படி வந்து சேர்ந்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சமய வரலாறு. ஆழ்வார் திருநகரியில திருப்புலி ஆழ்வார்னு சொல்லப்படும் அந்த புளிய மரத்தின் நிழலிலே நம்மாழ்வார் யோக தசையில ஈடுபட்டு இருக்கார். இங்கே இந்த அதிசயம் நடந்து கொண்டிருக்க வடக்கே அயோத்தி அப்படின்னு சொல்லப்படுற அந்த புனித திருத்தலம், அந்த திருத்தலத்திற்கு யாத்திரையாக ஒரு திருமால் அடியார் சென்றிருக்கார். பல தலங்களையும் தரிசித்து அயோத்தியில அவர் இருக்கிற காலத்துல தெற்கு திசை நோக்கி ஒரு அற்புதமான ஜோதி பிழம்பு ஆகாசத்திலே காட்சி தர, இவ்வளவு அற்புதமாக இப்படி ஒரு ஜோதி இங்கே ஏன் காட்சி தருகிறது அப்படின்னு பார்த்து அது இருக்கக்கூடிய திசையை நோக்கி இவரும் நகர்றார். அந்த ஜோதி தென்னாட்டிற்கு வந்து தாமிரபரணி நதிக்கரையில திருக்குருகூர் திருத்தலத்துல மறையுது. உடனடியாக உள்ளே ஓடி சென்று யோகத்திலே வீற்றிருந்த காரிமாறனான நம்மாழ்வாரை பார்க்கிறார். பார்த்த மாத்திரத்தில் அவரிடத்தே இவர் மனம் ஈடுபட்டவராக, நம்மை திருத்தி நல்வழிப்படுத்தக்கூடிய ஆச்சாரியர் இவர்தான்கிற எண்ணம் மேலெழுகிறது. நான் அவர் இப்ப பேச வைக்கணும், என்ன சொல்லி அவர் திருவாய் மலரச் செய்வதுன்னு பார்க்கிறார். ஒரு அற்புதமான யுக்தி, ஒரு கேள்வி, தத்துவார்த்தமான ஒரு கேள்வியை கேட்கிறார். செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் அது எத்தை தின்று எங்கே கிடக்கும்? ஒரு விடுகதை மாதிரி இருக்குல்ல. இறந்துபட்டு போன ஒரு உயிரிலிருந்து, அந்த உடலிலிருந்து ஆன்மாவானது வெளிப்பட்டு வரக்கூடியது. இப்படித்தான் அந்த உடலிலிருந்து ஆன்மாக்குமான சம்பந்தத்தை பார்க்கிறோம். உடல் என்றோ ஒரு நாள் அப்படி அழிந்துபட்டு போக போகுது. அதன் உள்ளே இந்த ஆன்மா ஜீவித்திருக்கிறது. அது உள்ளே இருக்கக்கூடிய காலத்துல எதை அனுபவித்துக் கொண்டு எப்படி இருக்கும்ன்றதுதான் கேள்வி. இத்தனை காலமும் மௌனத்தில் இருந்த நம்மாழ்வார் திருக்கண் மலர்ந்து அவருடைய திரு அதரத்திலிருந்து ஒரு விடை வெளிவருகிறது. அது அத்தை தின்று அங்கே கிடக்கும். ரொம்ப முக்கியமான கேள்வி பதில் இது. செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் அது எத்தை தின்று எங்கே கிடக்கும்னு சொல்ல, அது அத்தை தின்று அங்கே கிடக்கும். அந்த உடலையே தனக்கான இருப்பிடமாக எடுத்துக்கொண்டு அந்த உடல் மூலமாக அனுபவங்களை பெற்றுக்கொண்டு அங்கேயே இருக்கும்னு பதில் சொல்றார். சாஷ்டாங்கமாக அவருடைய திருவடியிலே விழுந்து வணங்கின மதுர கவிகள் இவர்தான் நம்மை திருத்தி பணிகொள்ளவிருக்கக்கூடிய ஆச்சாரியர்னு தெரிய வந்து அவருக்கு தொண்டு செய்ய ஈடுபடுறார். அந்த நிலையில தான் ஆழ்வார் திருவிருத்தம் தொடக்கமாக 4 பிரபந்தங்களை அருளி செய்ய மதுரகவி ஆழ்வார் அதை எல்லாவற்றையும் ஏடுபடுத்துகிறார். அதான் நம்மாழ்வாருக்கு பக்கத்திலேயே எப்பொழுதும் மதுர கவிகள் கையில ஏடும் எழுத்தானையும் வைத்துக் கொண்டிருக்கிற நிலையிலே இருப்பார். அவர் பிறந்தருடைய திருத்தலம் ஆழ்வார் திருநகரியை அடுத்து இருக்கக்கூடிய திருக்கோளூர் என்னும் தலம். அந்த தலத்துல தான் இன்னைக்கு நம்முடைய நம்மாழ்வாரும் நவதிருப்பதிகளும் சிறப்பு நிகழ்ச்சியினுடைய இன்றைய திருத்தலமாக அந்த தலத்துல தான் நாம இருக்கோம். திருக்கோளூர் திருத்தலத்திற்கு ஸ்தல புராணம் பிரம்மாண்ட புராணத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கு. குபேரன் எல்லா செல்வங்களுக்கும் அதிபதி, 9 விதமான செல்வங்களை உடையவன், நவநிதிகள்னு சொல்லுவோமே, அந்த நிதிகள் எல்லாம் அவனிடத்தே தான் இருந்தது. பெரும் சிவபக்தன், நாள் தவறாது கைலாயமலைக்கு சென்று சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் தரிசனம் செய்து விட்டு வருவான். தேவகுலத்திலே பிறந்து இத்தனை செல்வங்கள் எல்லாம் பெற்றவனாக இருந்தாலும் அன்று ஏதோ ஒரு நாள் உள்ளே திருக்கைலாயத்திற்குள்ளே போய் சுவாமியும் அம்மனையும் தரிசனம் செய்யும் பொழுது மனசிலே ஒரு சின்ன சஞ்சலம். இத்தனை அழகே வடிவாக அன்னை பார்வதி தேவி எழுந்தருளி இருக்க அவளை தவறான பார்வையோடு பார்த்தானாம். அந்த கனப்பொழுது கோபக்கனலாக அம்பிகை அவனுடைய செல்வங்கள் எல்லாம் அவனை விட்டு போகட்டும்னு சாபம் கொடுக்கிறாள். அவனுடைய உடல் எல்லாம் ஒரு வெள்ளை திட்டாக அவன் சருமம் எங்கும் படிந்திருக்கும்படியாகவும் ஒரு சாபம் தரா. என்ன செய்யறதுன்னு தெரியாம நிலைகளை, அந்த நிதிகளை எல்லாம் இழந்ததினாலே தன்னிலை இழந்த குபேரன் துடித்து அம்பிகையை வேண்டுகிறான். குபேரன் இழந்த செல்வங்களை எல்லாம் மீண்டும் பெறுவதற்கு கங்கை கரையிலே தங்கி பல காலங்கள் தவம் செய்ய வேண்டும். அதன் பிறகு திருமாலுடைய அருளாலே சாப விமோசனம் ஏற்படும்னு அம்பிகை மனம் இறங்கி அருள் தருகிறாள். குபேரனும் தன்னுடைய தேவ பதவியை இழந்து அழகாபுரி அந்த செல்வங்களை எல்லாம் இழந்தவனாக கங்கை கரைக்கு சென்று தவம் செய்து வாழ்கிறான். இந்த நேரத்துல குபேரனுடைய நவநிதிகள்
9 வகையான செல்வங்கள், சங்கநிதி, பதுமநிதின்னு இருக்கக்கூடிய இந்த நிதிகள் எல்லாம் அதை பாதுகாப்பதற்கான காவலன் இல்லாமல் போக துன்பப்பட்டு என்ன செய்வதுன்னு தெரியாமல் தாமிரபரணி கரைக்கு வருகின்றன. இந்த பகுதியெல்லாம் செல்வச் செழிப்பாக இருந்துதான். அதனால நவநிதிகள் கூட இங்கே வந்திருந்து தாமிரபரணியுடைய தென்கரையிலே தவம் செய்து திருமாலினிடத்தே அடைக்கலம் புகுவோம்னு வேண்டி நிற்கிறார்கள். திருமாலும் மனமு வந்து குபேரனால் கைவிடப்பட்ட அந்த செல்வங்களுக்கு தான் அதிபதியாக இருந்து நவநிதிகளுக்கும் அடைக்கலம் கொடுத்து தாமிரபரணி கரையிலேயே கோளூர் என்று சொல்லப்படும் இந்த திருத்தலத்தில் கிடந்த கோலத்தில் நவநிதிகளையும் தனக்கு அருகிலேயே வைத்துக்கொண்டு கேட்பவருக்கு வாரி வழங்க அளவை மரக்காலையும் தனக்கு தலையருகிலே வைத்துக்கொண்டு கிடந்த கோலத்தில் காட்சி தரார். கங்கை கரையிலே தவம் செய்த குபேரன் திருமாலினுடைய அருளாலே இங்கே தாமிரபரணி கரையில் இருக்கும் திருக்கோளூருக்கு வரச் சொல்லுகிறார். இங்கே வந்து சேர்ந்த குபேரன் நவநிதிகளோடு பெருமான் இருப்பதை பார்த்து அவரை பலகாலம் பூஜை செய்து அவர் அருளாலே செல்வங்களை எல்லாம் மீண்டும் பெற்று அழகாபுரிக்கு சென்றார் என்பது ஸ்தலபுராணம். சாதாரணமாக இயல்பு நிலையிலே தானான தன்மையிலே ஆழ்வார் பாடுவார், இல்லைன்னா நாயிகாபாவம் எடுத்துக்கிட்டு பாடுவார். இன்னும் சில விசேஷமான கோயில்களுக்கு தாய் ஸ்தானத்திலிருந்து பாடுறார் ஆழ்வார். ஒரு நாள் அந்த பராங்குச நாயகியான நம்மாழ்வாரினுடைய தாயார் விடிந்து பார்த்தா பக்கத்துல இன்னைக்கு ராத்திரி படுத்துட்டு இருந்த பெண்ணை காணவில்லை. என் மகளை ரொம்ப அப்படியே அரவணைச்சு பக்கத்துல தானே படுக்க வச்சிருந்தேன், இரவு வேளையில அவ வீட்டை விட்டு இப்படி போயிட்டாளே, எங்க போயிருப்பான்னு ஒரு சந்தேகம் வருது. வேற எங்க போயிருப்பா? அவளுக்கு உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன். இப்படித்தான் அந்த பாசுரத்தையே ஆரம்பிக்கிறார். அடிப்படை தேவை நமக்கு உணவு. அந்த உணவு உள்ள செல்லணும்னா கூட அதற்கு உதவியாக நீர் தேவை, குடிக்க தண்ணி. இது ரெண்டும் அடிப்படை. ஆனா அந்த உணவினுடைய அந்த அனுபவம் முழுமை பெறணும்னா முடிச்ச உடனே நல்ல தாம்பூலம் போட்டு வாயில மென்னு தரிக்கணும். இது மூணும் கிடைச்சிருச்சுன்னா அந்த உணவு ஒரு முழுமை பெறுது. அது மூணுமே தன்னுடைய மகளுக்கு கண்ணன் தான் அப்படின்னு சொல்றார். உண்ணும் சோறு, பருகு நீர், தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன். தின்னவன் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரேங்கிறார். நிச்சயமா சொல்றேன், என் பெண் வீட்டை விட்டு இப்படி இரவு வேளையில ஓடி போயிருக்கான்னா அவ திருக்கோளூருக்கு தான் போய் சேர்ந்திருப்பா அப்படின்னு பாடுறார். சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர்வளம் மிக்கவன் ஊர் வினவி தின்னம் என் இளமன் தின்னம் என் இளமன் புகும் ஊர் திருக்கோளூரே திருக்கோளூரே திருக்கோளூரே. இங்க இருக்கக்கூடிய பெருமான் தான் சேம வைப்பான். நாமெல்லாம் இளம் வயதுல நிறைய சம்பாதிக்கிறோம். சேர்த்த பணத்தை எல்லாம் பின்னால நமக்கு தேவைன்னு சொல்லி அங்கங்க முதலீடு செய்து வைக்கிறோம். அந்த பணம் நமக்கு தேவைப்படுற காலத்துல ஒரு பெரிய தொகையாக வந்து உதவும். இதற்கு சேம நிதி, சேம வைப்புன்னு பொருள். ஆழ்வாருக்கு காசு பணத்துல எல்லாம் என்ன ஈடுபாடு? அவருக்கு தேவை பெருமானுடைய அருள். அருள் நிதியாக அந்த நிதியை திரட்டி வைக்கிறார். பெருமானுடைய திருவருளை எல்லாம் சேர்த்து வைத்துக்கொண்டே வரார். காலம் வரும்போது அது நமக்கு உதவணும்னு. அப்படி வைத்த மாநிதியாக ஆழ்வாரினுடைய அருள் நிதியாக இருந்தவர் இந்த ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள். வைத்தமாநிதியாம் மதுசூதனையே அலற்றி அப்படின்னு பாடுறார். மதுசூதனாகிற இந்த பெருமான் இவன்தான் எனக்கு சேம வைப்பு, என்னுடைய அருள் இங்கத்தான் சேர்த்து வைத்திருக்கேன், இவன் எனக்கு தேவைப்படும் காலத்திலே உதவுவான் அப்படின்னு சொல்லி இந்த தலத்திற்கான பாடலை பாடுறார். வைத்தமாநிதியாம்
சமாநிதியாம் மதுசூதனனையே அலற்றி கொத்தலர் பொழில் சூழ் குருகூர் சடகோபன் சொன்ன 10 நூற்றுளிப்பத்து அவன் சேர் திருக்கோளூருக்கே சித்தம் வைத்துரைப்பர் திகழ் பொன்னுலகாழ்வாரே சித்தம் வைத்துரைப்பர் திகழ் பொன்னுலகாழ்வாரே பொன்னுலகு ஆழ்வார்கள் 11 அப்படிங்கிறது கணக்கு. 10 பேர் தான் ஆழ்வார்கள்னு ஒரு கணக்கு சொல்லுவாங்க. ஆனா பிரபலமாக 12 ஆழ்வார்கள்னு நாம ஒரு கணக்கு சொல்றோம். ஆண்டாள், மதுரகவி ஆழ்வார் தவிர மற்ற ஆழ்வார்கள் 10 பேரை மட்டும் தனியாக தொகுத்து சொல்லுவாங்க. காரணம், இந்த 10 பேரும் திருமாலை பாடினார்கள், பக்தி கொண்டவர்களாக திருமாலை பாடினார்கள் அப்படிங்கிறதுனால. அப்ப மற்ற 2 பேரும் மதுரகவி ஆழ்வும் ஆண்டாளும் திருமாலை பாடவில்லையான்னு ஒரு கேள்வி வரும். அவர்கள் திருமாலை விடவும் உயர்ந்ததாக தங்களுடைய ஆச்சாரியர்களை பாடினார்கள். ஆண்டாள் கண்ணனிடத்தே எவ்வளவு தூரம் காதல் செலுத்தினாலும் ஒவ்வொரு பதிகமும் முடியும் பொழுது விட்டு சித்தருடைய மகளான இந்த கோதைன்னு சொல்லி பெரியாழ்வாரை தனக்கு ஆச்சாரியராக சொல்லிவிடுவாள். மதுரகவி ஆழ்வார் இன்னும் ஒரு படிநிலை மேலே போய் திருமால் என்ற ஒரு தத்துவம் எனக்கு வேண்டாம், கண்ணனிடத்தே எனக்கு பக்தி இல்லை, கண்ணனிடத்தே யார் பக்தி செய்தாரோ அந்த நம்மாழ்வாரிடத்தே தான் எனக்கு பக்தின்னு சொல்லி பாடுறார். 11 பாடல்கள் அவர் பாடி அருளினது கண்ணினும் சிறுத்தாம்பு அப்படின்னு சொல்லப்படுற திவ்ய பிரபந்தம். தொடங்கும் பொழுதே யசோதை கண்ணனை சிறிய கயிறை கொண்டு உரலோடு கட்டின நிகழ்ச்சியை சொல்லி தொடங்குறார். கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். இதை சொன்ன உடனே நம்மாழ்வார் திரும்பி பார்த்தாராம், ஆஹா நம்முடைய கண்ணனை யாரோ பாடுறாங்களேன்னு. உடனே மதுரகவி ஆழ்வார் அந்த இடத்துல இதையெல்லாம் செய்த கண்ணன் எனக்கு இறைவன் இல்லை, என் அப்பன் இல் அப்படிங்கிறார். எனக்கு இவரெல்லாம் கடவுள் இல்லை, யார் அப்ப என்னுடைய தெய்வம்னு கேட்டா இந்த கண்ணனுடைய சரித்திரங்களை கேட்டு மகிழ்ந்து மகிழ்ந்து மயங்கி விழுகிறாரே அந்த நம்மாழ்வார் தான் எனக்கு தெய்வம்னு சொல்றார். ஆச்சாரிய பக்தி அப்படிங்கிறதுக்கு இலக்கணம் வைணவ சமயத்துல மதுரகவி ஆழ்வார சொல்லுவாங்க. அவரை போலே இறைவன் கூட எனக்கு வேண்டாம், என்னுடைய குரு தான் எனக்கு எல்லாம்னு நின்ற நிலை இருக்கே, அது வருவது ரொம்ப கடினம். திருமாலை பாடாது தன்னுடைய குருவான சடகோபர் நம்மாழ்வாரை மட்டுமே பாடி அந்த பிரபந்தங்களும் திவ்ய பிரபந்தத்தில் ஒரு கணக்காக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு இவருக்கு உண்டு. நம்மாழ்வார் காலத்திற்கு பிறகு இந்த பாசுரங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு உலகெல்லாம் சென்று அதை பரப்புகிறார். மதுரை தமிழ்ச்சங்கத்துக்கு போறார். அங்கே பக்தி இலக்கியமாக இருக்கக்கூடிய இந்த பாடல்களை நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம்னு சங்கப்புலவர்கள் தள்ளிவிட, மதுரகவி ஆழ்வார் ஆழ்வாருடைய பாசுரங்கள்ல இருப்பதிலேயே மிக குறுகிய 2 அடி பாடல் ஒன்றை எழுதி சங்க பலகையில வைக்கிறார். பொற்றாமரை குளத்திலே அந்த பலகையிலிருந்து இந்த பாசுரம் எழுதின அந்த ஏடு மிதந்து பலகையிலே இருந்த மற்றைய தமிழ் புலவர்களை எல்லாம் குளத்திலே தள்ளிவிட்டு எதிர்கொண்டு வந்ததாம். அப்படி ஆழ்வாருடைய பாடல்களை தமிழ்ச்சங்கத்தில் அரங்கேற்றினவர் மதுரகவிகள். கண்ணினும் சிறுத்தாம்பினால் கொட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பன் இல் நன்னித்தென் குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே. ராமானுஜர் இந்த தலத்திற்கு தரிசனம் பண்ண வந்தபோது அவருக்கு எதிர்க்க ஒரு பெண்மணி இந்த ஊரை விட்டு வேறொரு ஊருக்கு தன்னுடைய உடைமைகளோடு புறப்பட்டு போய்கிட்டு இருந்தாங்களாம். இந்த தலத்தை விட்டும் போகலாமா அப்படின்னு ராமானுஜர் கேட்ட பொழுது, இந்த தலத்தில் இருக்கும் அளவிற்கு எனக்கென்ன அருகதை இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு இதிகாசங்கள்ல இருந்தும் புராணங்கள்ல இருந்தும் பல கேள்விகளை முன்வைத்து, இவர்கள் மாதிரிலாம் நான் பக்தி பண்ணினேன்னா அப்பதானே இந்த தலத்தில் நான் இருக்க முடியும், இது எதுவுமே எனக்கு இல்லைன்னு சொன்னாலாம். இல்லை இல்லைன்னு சொல்லியே உனக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கிறத நிரூபிச்சிட்டியேன்னு அந்த பெண்ணை ராமானுஜர் வணங்கினார்னு சொல்லப்படுது.
அந்த அம்மையாருடைய உண்மையான பேர் என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் திருக்கோளூர் பெண் பிள்ளை அப்படின்னு புராணத்தில் அவங்களுடைய பேரை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த 9 திருத்தலத்து பெருமாள்களும் ஒரே நேரத்தில் ஒரே நாளில் ஒன்றா சேர்ந்து ஆழ்வாருக்கு அருளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. அப்படி ஒரு நிகழ்ச்சி தான் இந்த வைகாசி விசாக விழாவில் 5வது நாள் இரவு நவதிருப்பதி கருட சேவைன்னு நடைபெறும். அந்த கோலாகலமான விழாவினுடைய காட்சிகளையும் அதனுடைய சிறப்புகளையும் நாளைய நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.